மதுரை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் வரி முறைகேடு நடைபெற்றது. இந்த முறைகேட்டை தமிழக காவல்துறை விசாரணை செய்தால் நேர்மையாக விசாரணை செய்ய மாட்டார்கள். எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மதுரை மாமன்றத்தினுடைய அதிமுகவின் கவுன்சிலர் ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த மாதம் இந்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், அருள்முருகன் முன் தொடர்ந்து விசாரணைக்கு நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரணை செய்த நீதிமன்றம் இந்த முறைகேடுகள் குறித்து சிறப்பு காவல்துறை அதிகாரி நியமனம் செய்து விசாரிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஏடிஜிபி அந்தஸ்தில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரியை நியமித்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் மற்றும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆகியோர் ஆஜராகி இந்த வழக்கினுடைய இடைக்கால அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் இந்த வழக்கில் இதுவரை 17 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வரி ஏய்ப்பில் ஈடுபட்ட 2 கோடி ரூபாய் ரெக்கவரி செய்யப்பட்டுள்ளது என்றனர். மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த வரி ஏய்ப்பு முறைகேடும் குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தனர். இதற்குத்தான் அதிமுகவுடைய மாமன்ற உறுப்பினர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மகேந்திரன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதுபோன்ற கடந்த ஆட்சி காலத்தில் நடந்ததை விசாரிப்பு என்பது வழக்கினுடைய திசை திருப்பக்கூடிய செயல். எனவே அதை விசாரிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். அப்பொழுதுதான் நீதிபதிகள் வரி ஏய்ப்பு முறைகேடு குறித்து விசாரிக்க வேண்டும் என்றுதான் தாங்கள் வழக்கு தாக்கல் செய்துள்ளீர்கள். கடந்த 10 வருடங்களாக நடைபெற்ற வழக்கை முறைகேட்டை விசாரிப்பதில் தங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வரி முறைகேடு என்பது மக்களுடைய வரி பணம். இதை முறையாக வசூலித்தால் மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் அரசு செய்து கொடுக்க முடியும். எனவே கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற அனைத்து முறைகேடுகளையும் விசாரிக்கலாம். தேவைப்பட்டால் அடிஷனலாக, அதாவது கூடுதலாக ஒரு வழக்கு பதிவும் செய்து கொள்ளலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வரி முறைகேட்டில் திமுகவினர் தான் ஈடுபட்டுள்ளனர் என்று வழக்கு தாக்கல் செய்த அதிமுகவினர் தரப்பில் கடந்த ஆட்சி காலத்தில் தற்போது நடைபெற்ற முறைகேடையும் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியிருப்பது அவர்களுக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.